பேஸ் மறைக்குதுண்ணே கொஞ்சம் பொறுமையா வாங்க வாங்கிக்கிறேன் அப்படியே வாங்க
எல்லா ஆண்களும் கீழே இறங்குங்க. தயவு செய்து ஆண்கள் கோச்சுக்காதீங்க. நீங்க கூட்டு வந்த மகளிர் தான். அனைத்து ஆண்களும் கீழே இறங்குங்க தயவு செய்து பிளீஸ். நல்ல கூட்டம், ஒரு சிறப்பான கூட்டம், மகளிர் சங்க கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. தயவு செய்து அனைத்து ஆண்களும் மேடை விட்டு கீழே இறங்குங்க. தயவு செய்து அந்நியா நம்ம லோக்கல்ல இருக்க மகளிர் மட்டும் இருக்கட்டும். இந்த மாவட்டத்தை சேர்ந்த மகளிர், அதை தவிர இருக்கிற ஆண்கள் அத்தனை பேர் கீழே இறங்குங்க. தயவு செய்து கீழே இறங்குங்க. பெண்களுக்கான மேடை, பெண்களுக்கான மேடை, இது பெண்களுக்கான மேடை. அண்ணி மட்டும் தான் பேசுவாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை இங்க இருக்க பொறுப்பாளர் அனைவரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கீங்க. அருமையான ஒரு கூட்டம் வந்திருக்கீங்க. சிங்கப்பெண்ணே எழுந்துவான அண்ணி சொன்ன ஒரே வார்த்தைக்காக இங்க வருகை தந்திருக்க அனைத்து சிங்க பெண்களும் ரொம்ப ஜோரா ஒரு கை தட்டலாமா? சிறப்பான ஒரு கைத்தட்டலை கொடுத்து வரவேற்றிருக்கின்ற நம் விக்கிரவாண்டி தொகுதி பெண்கள் சிங்க பெண்கள் அனைவருக்கும் பாட்டாளி மகளிர் சங்க சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கின்ற இளம் பெண்கள் அனைவரையும் வருக வருக என பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்கள் தங்கைகளை பாதுகாக்க வருகை தர இருக்கிறார்கள், பேச இருக்கிறார்கள். அவரை பத்திய ஒரு குறும்படம் பார்க்க இருக்கீங்க. அந்நியார் அவர்கள் சம்பந்தமான ஒரு குறும்படமும் இருக்குது. நம்ம பாட்டாளி இளம்பெண்கள் அணி தயார் செய்திருக்கின்ற ஒரு குறும்படம் ஒண்ணு இருக்கு. பசுமை நாயகி சௌமியா அன்புமணி அவர்கள் பற்றிய ஒரு குறும்படத்தை நம் இளம் பெண்கள் அணி தயார் செய்திருக்காங்க. அதையும் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவி பட்டிமன்ற பேச்சாளர் அங்கமால் அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சை நடத்திட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களுக்கு தொடர போறாங்க. அதுக்கு நீங்க அனைவரும் அமைதியா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சீக்கிரமா சாப்பாடு போட்டு போயிடலாம். இல்லாட்டினா எங்களை மாதிரி பெண்கள் பேசிக்கிட்டே இருப்போம். தேவையில்லை தானே? அமைதியா இருங்க. அமைதியா இருந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சால்வை போடுறவங்களா அப்புறம் போடலாமா? நிகழ்ச்சியை முடிச்சிட்டு சால்வையும் புகைப்படமும் அந்நியார் அவர்கள் எடுத்துப்பாங்க. சால்வை போடுறவங்களும் புகைப்படம் எடுக்கிறதும் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு அந்நியார் எவ்வளவு நாள் வேணாலும் இருப்பாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஆமா, அரங்கு நிறைந்து வருகை தந்திருக்கின்ற எனது அருமை சொந்தங்களே, அரங்குக்கு வெளியில இதை போல அதிக கூட்டங்கள் இருக்காங்க. தயவு செய்து அமைதிக்காருங்க. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி கொடுப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிங்கப்படலாம் சொன்னா கேட்பீங்க தானே? அமைதியா இருப்பீங்க தானே? அமைதியா இருங்க. அடுத்த நிகழ்ச்சியாக பாட்டாளி இளம்பெண்கள் உருவாக்கிய ஒரு குறும்படம் அந்நியார் பற்றிய பசுமை நாயகி முனைவர் சௌமியா அன்புமணி பற்றிய ஒரு குறும்படம். நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? அந்நியார் கூட இருந்தா பார்க்கலாமா? கை தட்டுங்களேன். அந்த குறும்படத்தை கொடுங்கப்பா. இயற்கை சுற்றுச்சூழலை காப்பதில் இவர் காட்டிய ஆர்வம், பெண்கள் குழந்தைகள் மீதான அன்பு அக்கறை, அவர்களது நலன் மற்றும் பாதுகாப்பில் இவர் காட்டிய முனைப்பு. ஆம், சௌமியா அன்புமணி தமிழகம் அறிந்த நபராக மாறியது இப்படித்தான். திருத்தணியை மீண்டும் தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றி கண்ட வடக்கெல்லை போராட்ட வீரர், தணிகையை மீட்ட தளபதி விநாயகத்தின் பேத்தி என்ற பெருமை ஒருபுறம், தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் மு. கிருஷ்ணசாமியின் மகள் என்ற பெருமிதம் மறுபுறம். பிறந்து வளர்ந்ததும் அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம், மனம் முடித்து வாழ்வதும் மாபெரும் அரசியல் குடும்பம். என்னதான் அரசியலில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரையின் புனைப்பெயரையே தனது பேத்திக்கு வைத்தார் தளபதி விநாயகம். இதுதான் சௌமியா என்ற பெயர் சூட்டலின் பின்னணி.
பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான மு. கிருஷ்ணசாமிதான் இவரது தந்தையார். இவரது தாயாரும் தளபதி விநாயகத்தின் மகளுமான KV சித்ரா அந்த காலத்திலேயே சமூகவியல் படித்தவர். சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் விடுமுறை வந்தால் செய்யாறு அருகிலுள்ள சொந்த ஊரான மேலப்பட்டு கிராமத்தில் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதுதான் இவருக்கு மகிழ்ச்சி. எளிமையான கிராமத்து வாழ்க்கையும் அந்த மக்கள் மீது பாசமும் மனித நேயமும் இவரிடம் இயற்கையாகவே ஊறியிருந்தது. பள்ளி கல்லூரிகளில் தலைமை பொறுப்பு, தமிழ்ச்சங்க செயலாளர் பொறுப்பு என பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார். பொது திறமைக்கான பல போட்டிகளில் பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார். இசை, நடனம், நாடகம், பேச்சு போட்டி என அனைத்து கலைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதோடு பல பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். அன்பு, பாசம், பணிவு, சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் விடுமுறை வந்தால் செய்யாறு அருகிலுள்ள சொந்த ஊரான மேலப்பட்டு கிராமத்தில் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதுதான் இவருக்கு மகிழ்ச்சி. எளிமையான கிராமத்து வாழ்க்கையும் அந்த மக்கள் மீது பாசமும் மனித நேயமும் இவரிடம் இயற்கையாகவே ஊறியிருந்தது. பள்ளி கல்லூரிகளில் தலைமை பொறுப்பு, தமிழ்ச்சங்க செயலாளர் பொறுப்பு என பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார். பொது திறமைக்கான பல போட்டிகளில் பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார். இசை, நடனம், நாடகம், பேச்சு போட்டி என அனைத்து கலைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதோடு பல பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். அன்பு, பாசம், ஒழுக்கம், பண்பு, பணிவு, மரியாதை என அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவராக மிளிர்கிறார். எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது எங்க அம்மா. ஆனால் அதை வெளியுலகு கொண்டு வந்து தெரிய வச்சவங்க எங்களுடைய மாமனாரோ மாமியாரோ. பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் எழுதி எல்லாம் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. இவை அனைத்திற்கும் தனது தாயார்தான் காரணம் என்று பல தருணங்களில் இவர் கூறுவதை கேட்கும் போது அந்த அன்பான அன்னை இவருக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. கிராமப்புற இந்தியா விவசாயம், வறுமை, சாதி, கல்வி, நேர்மையான அரசியல் என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததும் தாயாரின் வழிகாட்டுதலும் இவரை சமூகவியல் படிக்க தூண்டியுள்ளது. சமூகவியலில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் பின்பு முனைவர் பட்ட ஆய்வை செய்து முனைவர் சௌமியா அன்புமணி என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். 1987ஆம் ஆண்டு பட்டப்படிப்பின் போது சாதியும் அரசியலும், இடஒதுக்கீடும், மருத்துவர் ஐயா முன்னெடுத்த போராட்டங்களும் என்ற தலைப்புகளில் பாடத்திட்ட ஆய்வுகளை செய்து முடித்த கையோடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் கரம் பற்றிய சௌமியா அன்புமணி இன்று வரை தனது உற்ற நண்பராகவும் தனக்கான வழிகாட்டியாகவும் இருப்பவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார். மருத்துவர் ஐயா தந்த ஊக்கத்தினால் தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பல்லு, மணிமேகலை போன்றவற்றை ஒலி ஆவணங்களாக உருவாக்கி தமிழ் பணி செய்தது கலாச்சார புரிதலை மேலும் ஆழப்படுத்தியதாக சொல்கிறார். இவர் தவறியதே இல்லை. இறை நம்பிக்கை மிகுந்த தன் மாமியார் திருமதி சரஸ்வதி அம்மாளுடன் கோவில்களுக்கு செல்வதில் தொடங்கி அவர் விரும்பும் அனைத்தையும் மனம் கோணாமல் செய்து மாமியார் மெச்சும் மருமகளானவர். தனது பாட்டியாய் இருப்பவர். நமது சின்னம் ஒரு பெண் முன்னேறினால் அவர் சார்ந்திருக்கும் குடும்பமும் முன்னேறும். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு ஊர் முன்னேறும். ஒரு ஊர் முன்னேறினால் ஒட்டுமொத்த மாநிலமும் முன்னேறும். மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த சான்றாக திகழ்பவர்தான் சௌமியா அன்புமணி. சமூக மாற்றத்தை உருவாக்குவோர் பலர் இருந்தாலும் மனித மனங்களை வெல்வோர் சிலரே. அந்த சிலரில் முதன்மையானவரான சௌமியா அன்புமணி தன் வாழ்க்கை பாதைக்கும்
வெற்றி பாதைக்கும் வித்திட்டவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று அடித்துச் சொல்கிறார். மக்கள் நலன் பற்றிய தெளிவான பார்வையும் மிகச்சிறந்த சிந்தனை வளமும் அவர் மூலம்தான் தனக்கு வந்தது என்கிறார் சௌமியா அன்புமணி. மொத்தத்தில் அன்புக்கு அடிமையாகி அரவணைத்து தாங்கும் தாய்மையும், இல்லார்க்கு இறங்குகிற இதய தூய்மையும், சோதனைகளை சுக்கு நூறாய் உடைத்து வேதனைகளை சாதனைகளாக்கும் சாதுரியமும் கொண்ட சௌமியா அன்புமணியுடன் கரம் கோர்ப்போம், பெண் இனம் காப்போம். இவ்வளவு பேரை நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, விக்கிரவாண்டி தொகுதி எப்பவுமே வரலாறு படைக்கும் தொகுதி. ஏன்னா இந்த தொகுதியில நான் பிரச்சாரத்துக்கு பை எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கு நான் வந்திருந்தேன். அப்ப இதே எழுச்சியும், இதே மகிழ்ச்சியும், இதே அன்பையும் பாசத்தையும் பார்த்து பார்த்து அனுபவித்துட்டு திருப்பி உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எப்பயுமே ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்றதுதான் வரலாறு. அப்போ எதிர்க்க நிக்கிறவங்க அது எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் இந்தியாவிலே வரலாறு. எப்படின்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க, எதிரில் நிக்கிறவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்றதுதான் இந்தியாவின் வரலாறு. தமிழ்நாட்டிலே அது நடந்தது. அதை முறியடித்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி தான். கிட்டத்தட்ட 59,000 ஓட்டு 60,000 ஓட்டு வாங்கி இருக்கிறோம். எப்படி? இந்த பை எலெக்ஷன்ல. அப்படிப்பட்ட வரலாற்று சாதனை நிகழ்த்திய விக்கிரவாண்டி தொகுதிக்கு தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இங்க வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிங்க பெண்களாக என்னுடைய தங்கைகளையும் அம்மாக்களையும் சகோதரர்களையும் பார்த்ததில் அதைவிட பெருமகிழ்ச்சி. வெளியில இன்னைக்கு வந்திருந்தீங்களே, நீங்க இங்க வந்திருக்கீங்க. காலையில இருந்து எப்போல இருந்து வந்தீங்க? எத்தனை பேரு? காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 மணிக்கு வந்துட்டீங்களா? சரி, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மல்லிப்பூலாம் வாங்கி கொடுத்தாங்களா? பூ, வளையல் எல்லாரும் போட்டுக்கிட்டீங்களா? மங்களகரமாக உங்களை குடும்ப விழா. இது ஒரு அரசியல் மீட்டிங்கு, கட்சி மீட்டிங் அப்படிலாம் இல்ல. ஒரு குடும்ப விழாவாக வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு சாப்பாடு போட்டு உங்களை மன நிறைவோடு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியா தான் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்க நல்லா சின்ன பொண்ணு மாதிரி மனசெல்லாம் கவலையெல்லாம் மறந்துட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும், பாப்கார்ன் சாப்பிடணும்னு உங்களுடைய எம்எல்ஏ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தயார் செய்து கொடுத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த அண்ணன்களுக்கும், அந்த உங்களுடைய சகோதரிகள், உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு நன்றி சொல்லிடலாமா? இதை நடத்தி கொண்டிருக்கும் அருமையாக இப்படிப்பட்ட ஒரு அழகான, ஆசையான, அன்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த இவ்வளோ மகளிரையும் இன்னைக்கு வரவேற்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கும், வைத்தி அண்ணன் அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் வன்னியர் சங்கம் அன்புமணி அண்ணன் அன்புமணி அண்ணன் அவர்களுக்கும் எல்லார் பேரையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது நன்றி மறப்பது நன்றன்று. இவ்வளவு பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடணும். பா பழனிவேல், புண்ணிய கோட்டி, ரா பாலு, ரா துளசிதரன், தங்கவேல், பி கிருஷ்ணமூர்த்தி, கே என் சந்திரசேகரன், கோ செல்வராஜ், ஹரிதாஸ், வசந்தராமன். இதுல பாதி பேர் உங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அதனால ஒரு பேரை விட்டா கூட உங்க ஊருக்காரங்க கோச்சிக்குவீங்க. அதனாலதான் எல்லாரும் பேரையும் படிக்கிறேன். வசந்தராமன், ஆறுமுகம், மா கிருஷ்ணமூர்த்தி, ஜே ஏழுமலை, தியாகராஜன், கா முருகவேல், லக்ஷ்மி நாராயணன், தண்டபாணி, சந்திரன், ஆர் ராஜா, சுபாஷ் சந்திரபோஸ், மா சிலம்பரசன், எம் ஏ சதீஷ்குமார், பிரபு, ராஜ்குமார், தயாநிதி. விக்கிரவாண்டி பகுதி இப்ப ஒன்றிய செயலாளர்கள் பே செல்வகுமார், வி ஏழுமலை, வீர செந்தில்குமார், ரா கோபாலகிருஷ்ணன், பா ஜெயராஜ், சிவசக்தி, ரா மோகன், ரா ரமேஷ், ஜே ஜெயபிரகாஷ், ரா சங்கர். ஒன்றிய தலைவர்கள்
வேல்முருகன், ஹரிராஜா, ஆர் கார்த்திகேயன், குமரன், ஆறுமுகம், பாலசங்கர், க முருகன், ர ஐயப்பன், கி வெங்கடேசன், ரா பெருமாள். இவங்கெல்லாம் உங்க ஒன்றிய தலைவர்கள். இவங்கெல்லாம் பத்திரமா உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இவங்களை நான் ஃபோன் பண்ணி கேட்டுனே இருப்பேன். எல்லாரையும் பத்திரமா போனாங்களாப்பா, பெண்கள்லாம் கூட்டிட்டு வந்தீங்களே, நான் ஜாக்கிரதையா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு சாயங்காலம் வரைக்கும் கேட்டுன்னு இருப்பேன். அப்புறம் சத்யா அவர்களுக்கும் இதெல்லாம் ஏற்பாடு செய்த அண்ணன் தம்பிங்க. இப்பொழுது இதை மகளிர் உங்களோடு இந்த 2 நாள் 3 நாள் உங்களோடு இருந்து உங்களை எல்லாம் அன்போடு வாங்கன்னு கூப்பிட்ட திருமதி காசாம்பு பூமாலை, சிலம்பு செல்வி அக்கா, மஞ்சுளா வேணுகோபால், கவிதா அவர்கள், சரளா, மோனிஷா, ஹேமா, எல்லார் பேரும் சொன்னா சொல்லியாச்சாமா? யார் பேரும் உடல்ல? ஏன்னா என்னம்மா மாலதி, அவ்வளோ பேரும் அவ்வளோ ஆசையா உங்களால யார் எத்தனை ஆம்பளைங்க போனா கல்யாண பத்திரிக்கை வச்சா ஆம்பளை தான் வருவாங்க, பெண்கள் கூட வந்தாதான் நீங்க கல்யாணத்துக்கு போவீங்க. அந்த அம்மா வந்து கூப்பிடல, நான் ஏன் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதனாலதான் எல்லா அம்மாங்களும் வந்து உங்களை கூப்பிட்டாங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப வர வழியில நம்ம தியாகிகள் நினைவு தூண், ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துல தான் அதிகமாக இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்த மண், தியாக பூமி இந்த விழுப்புரம் மாவட்டம். தியாகிகள் நினைவிடம் வழியிலலாம் இருக்கு இல்லையா, நம்ம வீடூர்லாம் தாண்டி வரும்போது அந்த பாப்பனப்பட்டு அங்க இறங்கி அவங்க நினைவு அஞ்சலி செலுத்திட்டு வரும். கிட்டத்தட்ட 13 பேர் இடஒதுக்கீடு மருத்துவர், சமூக நீதி போராளி, இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இங்க வந்து இடஒதுக்கீடு போராட்டம் நடந்த பொழுது இங்க விழுப்புரம் மாவட்டத்துல அதிகம் பேர் கலந்து கொண்டாங்க. அதுல 13 பேர் போலீஸுடைய குண்டடிப்பட்டு இறந்து போனாங்க. எப்பயோ வருஷம் ஆச்சு, 1980s அது நடந்த போது இங்க பசங்களுக்காக தான் போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க? இடஒதுக்கீடு தியாகதி வேற எதுக்கும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும், அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், குடிசையில இருக்கக்கூடாது, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், கலெக்டரா வரணும், போலீஸா வரணும், ஆபீசரா வரணும், விவசாய சங்க ஆபீசர்களா வரணும், பெரிய பெரிய தலைவர்களா வரணும் அப்படின்னு தான் இங்க இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்துல அவ்வளவு பேர் செத்து போனாங்க. அதுல 13 பேர் விழுப்புரம் மாவட்டம். அப்படிப்பட்ட தியாக பூமி. அது போய் பார்த்து வரும்போது கஷ்டமா இருந்தது. ஏன்னா வெளியில வரும்பொழுது நம்ம ஜனங்கள்லாம் அங்க பாவமா நிக்குது. அவ்வளவு பேர் செத்தது எதுக்காக? நம்ம பசங்களுக்காக. வேலைக்கு படிப்பான இருக்கா? அந்த வேலை கிடைச்சதா? அந்த படிப்பு கிடைச்சதா? நம்ம பசங்க படிக்கணும்னு நினைச்ச படிப்பு கிடைச்சதா? இல்ல. நம்ம பசங்க பார்க்கணும்னு நினைச்சேன், நம்ம குழந்தைங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கணும்னு நினைச்சோம், அந்த வேலை கிடைச்சதா? இல்ல. இதுக்காகவா அவ்வளவு பேர் செத்து போனாங்க? இதுக்காகவா அவ்வளவு பேர் உயிரை கொடுத்தாங்க? எவ்வளோ பேர் செத்து போனாங்க, குண்டடிப்படாங்க. போலீஸ்கார வந்து நேரா போராட்டம் பண்ணும்போது சுட்டாங்களே, அப்ப அவ்வளவு பேர் செத்து போனாங்களே. அந்த செத்து போனதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கணும்ல. நம்ம பசங்க படிக்கணும், வேலைக்கு போகணும்னா இன்னைக்கு எப்படி இருக்கு விழுப்புரம் மாவட்டம்? படிப்புல முன்னாடி கிடையாது, படிப்புல கடைசியில இருக்குது. ஆனா எதுல முன்னாடி இருக்குது? குடி. எதுல முன்னாடி இருக்கு? தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. அதுல குடியில முன்னாடி இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதாவது ஒருங்கிணைந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சியும் விழுப்புரமும் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட், குடியில ஃபர்ஸ்ட். ஆனா படிப்புல கடைசி 38வது. அப்ப படிப்பு கொடுக்கல, உயிரை எழுந்ததெல்லாம் வேஸ்டா? அப்போ அவ்வளவு பேர் செத்து போனாங்களா? அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்டு குடி கடையை தான், சாராய கடையை திறந்து விட்டுட்டு குடிங்க, குடிச்சு எப்படி வேணாலும் போங்க, காசு வந்தா போதும். இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஆட்சி. அது நல்லா தெரியும்ல உங்களுக்கு. ஒரு முறை இதான் நடக்குது. என்ன சொன்னாங்க? ஸ்கூலை திறக்கிறோம், வேலை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கல. டாஸ்மாக திறந்து விட்டுட்டாங்க. கேட்டாமா டாஸ்மாக? கிட்டத்தட்ட எத்தனை கடை? அவ்வளவு கடையை திறந்தது. ஒரு ஊர்ல 3 கடை இருக்கு. 3 கடை தேவையா? ஒரு கடை இருந்தாலே தாங்க முடியாது. 3 கடை, பள்ளிக்கூடம் பக்கத்துல கடை, கோவில் பக்கத்துல கடை, வீடு இருந்தா அங்கேயும் கடை, சந்து கடை, இத்தனையும் திறந்து விட்டுட்டு நம்ம பசங்களை குடிகாரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது குடியில நம்ம விழுப்புரம் மாவட்டம். முதல்ல அதே மாதிரி போதை பழக்கம், அது பள்ளிக்கூடத்துல வந்திருக்கு தெரியுமா? மகளிர் பெண்கள் ஆகியவங்க சின்ன நிறைய பசங்க ஸ்கூல்ல இருப்பாங்க,
உங்க எல்லாருடைய பசங்களும். போதை பழக்கமும் அதிகமாக இருக்குது, அதுவும் அரசு பள்ளியில எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப குடிசை அதிகமா இருக்கிறதும் விழுப்புரம் மாவட்டமா. அப்ப எதுக்கு வேலை இருந்தா எல்லாம் ஒரு மாளிகை, ஒரு மச்சு வீடு கட்டிக்குவா, ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்குவாங்க, முதல் மாடி வச்சுலாம் வீடு கட்டிக்குவாங்க. காசே இல்ல, வேலையும் இல்ல, எப்படி கட்டுவாங்க? குடிசைகள் அதிகமாக இருக்கிறதும் விழுப்புரம் மாவட்டம். அப்ப எதுக்கு இத்தனை பேர் செத்து போனாங்க இங்க? அதுக்கெல்லாம் ஒரு நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. இப்ப குடிய பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம பின்னாடி எல்லாம் ஒரு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துல குடி இல்லாத வீடு காட்டுங்கம்மா, யாருமா குடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு 2 வீடு தானே சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல காட்டுவாங்க, அந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க, இந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க. இப்ப கிராமமே குடிக்குது. குடி இல்லாத வீடுனா ஒரு 2 வீடை காட்டுறாங்க. முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனா யாருமே குடிக்க மாட்டாங்க. குடிக்கார ஒருத்த வந்துட்டா அசிங்கமாயிடும், அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு வெளில போட்டுருவாங்க. ஐயோ அசிங்கமா இருக்குது, இவன் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றான், வேட்டி எல்லாம் கைட்டி விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுவாங்க. ஆனா இப்ப அப்படியா? கல்யாண மண்டபத்துல எல்லாரும் குடிக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் குடிக்கிறாங்க. சம்பந்தியா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய மாற்றம். அவங்க கொண்டு வந்த மாற்றம் இதான். தமிழ்நாட குடிகார நாட ஆக்கிட்டாங்க. இதான் இப்போதைக்கு நடந்திருக்குது. இன்னொரு பெரிய கொடுமை, நேத்து ஒரு 2 நாள் முன்னாடியோ, ஒரு நாள் முன்னாடியோ, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைங்க பள்ளிக்கூடம், அதுவும் மகளிர் பள்ளிக்கூடம், கேர்ள்ஸ் ஸ்கூலு, பாளையங்கோட்டையில நடந்திருக்குது. 9வது படிக்கிற பசங்க, 9வதுன்னா என்ன வயசு? மிஞ்சி போனா 13 வயசு இல்ல 14 வயசு பொம்பளை பசங்க, ஒரு 6-7 பசங்க ஒன்னா உக்காந்து ஒரு பாட்டில ஓபன் பண்ணி அதை ஒரு பிளாஸ்டிக் கப்ல அந்த சாராயத்தை ஊத்தி சியர்ஸ் சொல்லி குடிக்குதுங்க. இத வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. இது எல்லா ஊர்லயும் பரவிடுச்சு. என்ன அசிங்கம், எவ்வளவு அவமானம். படிக்கிற இடத்துல குழந்தைங்க குடிக்குது, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப 14 வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அது என்ன தெரியும்? சினிமால பாக்குறாங்க, நேரடி எங்க பார்த்தாலும் பொம்மை கடை மாதிரி டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறீங்களே. ஒரு குழந்தை என்ன பண்ணும்? பொம்மை தான் கேட்கும், இல்ல ட்ரெஸ் கேட்கும். எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து ஃப்ராக் வாங்கி கொடுங்க, பாவாடை சட்டை வாங்கி கொடுங்க, எனக்கு காக்ரா சோழி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு துணி கடை தான் போவாங்க. இப்ப என்னன்னா ஒரு ஊர்ல டாஸ்மாக் திறந்து வச்சது ஈஸியா போச்சு. எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வாங்கியிருப்பாங்க? ஏன்னா டாஸ்மாக்ல போய் நின்று வாங்கினா வயசு இருந்தாதான் வாங்க முடியும். ஒரு 21 வயசுக்கு மேல இருந்தாதான் கடையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடியோ சாராயத்தை கொடுப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பசங்க எப்படி வாங்கினாங்கன்னே தெரியல. இந்த குழந்தைங்க யார் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுல அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ இந்த பாட்டில் வாங்கி வச்சிருந்தா இந்த பொண்ணுங்க போய் எடுத்துருக்கோன்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்கன்றாங்க. அப்ப எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு அந்த பாட்டில் கிடைச்சது? கடையிலயோ உங்களால போய் வாங்கி இருக்க முடியுமா? இல்ல வேற யாராவது இப்பதான் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க, ஆண் நண்பர்கள் யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? அதுவும் தெரியல. அது ஸ்கூல்ல வந்து பொம்பளை பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, ஆம்பளை பசங்க படிக்கல. அது வெறும் பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூலு. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு வெளியில யாரா வாங்கி கொடுத்தாங்களா? ஒண்ணுமே. எப்படி கிடைச்சது? என்னன்னா எங்க பார்த்தாலும் கடையா திறந்து விட்டுட்டீங்க, மிட்டாய் கடை மாதிரி திறந்து விட்டாச்சு. மிட்டாய் கடை மாதிரி சாராய கடை திறந்து விடவே எங்கேயாவது போய் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு 6000 கடை இருக்குதுன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நானு கடைய படிப்படியா குறைச்சிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா குறைச்சாங்களா? இப்ப புதுசா திறந்து விட்டுட்டாங்க. டெட்ரா பேக்கெட்ல விக்கிறாங்களாம் சாராயம். அது இல்லாத ஏடிஎம் ஏதாவது கடையில போய் பட்டனை காசு போட்டா சாராயம் கிடைக்கும். அப்ப எப்படி எவ்வளவு கஷ்டம் பாரு. அந்த பொம்பளை பசங்க கையில எல்லாமே கிடைக்கும். இப்ப என்ன பண்ணும்? ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட போய் வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஆனா இந்த கடையை குறைச்சா என்ன ஆகும்? ஐயோ கடை இல்லைன்னு போக மாட்டாங்கல்ல. இப்ப 6000 கடையா 2000 கடையா குறைங்க, படிப்படியா கூட குறைச்சிட்டு போங்க. அப்ப என்ன ஆகும்? கடைக்கு இந்த ஊர்ல இருக்க கடை பக்கத்து ஊர்ல போய் நடந்து போய் வாங்குவாங்களா? இல்ல பைக் எடுத்துட்டு போய் எத்தனை நாள் தான் தினம் போக முடியுமா? பைக்ல பெட்ரோல் போடணும், இல்ல பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணிட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் சாராயம் வாங்கணும்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா
டைம் ஆயிடும், நேரம் வரையும், காசு செலவாகும். இப்பதான் தடிக்கு விழுந்தா சாராய கடை, அதனால ஈஸியா போச்சு. சாராய கடையை குறைச்சாதான் என்ன, குறைச்சா நல்லா இருக்கும்ல, நம்ம வீட்டு பசங்க எல்லாம் பிழைக்கும். அதே சமயம் போதை பழக்கம், இந்த விழுப்புரம் மாவட்டத்துல தான் போதை பழக்கத்தை அடிமையான ஒரு பசங்க வந்து வாதியார போய், ஹெட் மாஸ்டர் போய் கத்தியாலேயோ ஏதோ ஒரு பெரிய கூர்மையான ஆயுதத்தால குத்தி இருக்காங்க. ஏன்னா போதை பழக்கத்தை அவர் தட்டி கேட்டாராம். ஸ்கூல்ல தப்பு பண்ணா தட்டி தானே கேட்பாங்க, நம்ம தான் கேட்கிறோம். நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்கம்மா, ஏன்னா நீங்க எல்லாம் வீட்டுல அதெல்லாம் பாக்குறீங்க. உங்க பெண்களுக்கு அது போதை பழக்கத்தால நம்ம நினைக்கிறோம் ஆம்பளை பசங்களுக்கு பெரிய பிரச்சனைனா, அவங்களால பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை. இந்த போதை பழக்கத்தால பாலியல் சீண்டல்கள் பாத்துட்டீங்களா? ரோட்ல நடக்க முடியுதா? குடிச்சிட்டு தப்பு தப்பா பாட்டு பாடுறது, குடிச்சிட்டு பொண்ணு கையை இழுக்கிறது, இதேதான் நடக்குது. அந்த வழியா படிக்கிறதுக்கு போக முடியல, தனியா பஸ்ல வர முடியாது. ஏன்னா குடிச்சிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்றாங்க. அப்ப அந்த பசங்களுக்கு தைரியம் வந்துருது, குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பொண்ணை வேணாலும் இழுத்து போட்டு மிதிக்கலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், கெடுக்கலாம், இதேதான் பண்றாங்க. இதனாலதான் பெண்களுக்கு, நம்மள மாதிரி சின்ன பசங்க வச்சிருக்கிற பெண்களுக்கு பெரிய கொடுமை நடக்குது. இப்ப 6 வயசு விட்டு வைக்கிறதுல, 60 வயசு 80 வயசு கூட விட்டு வைக்கிறதுல எல்லாரையும் இழுத்துன்னு போய் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்திடுறாங்க. இது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்துல வர வழியிலலாம் மத்த விதமான சீண்டல். நீங்க நினைக்கிறீங்க அடிச்சாதான் தப்பு, உள்ள உடல் அளவுல தீங்கு செய்தாதான் தப்பு, அந்த பொண்ணு புடவை இழுத்துக்கு கசி போட்டு அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்தாதான் தப்புன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அதை விட பெரிய அதுவும் தப்பு. மனசளவுல அதை பாதிக்க வைக்கிறாங்க பாருங்க, அது இன்னும் மிகப்பெரிய தப்பு. நீ இதை எனக்கு செய்யலன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த பசங்க பயந்து போகுது, ஐயோ மார்க் போடலன்னா நம்ம பாஸ் ஆக மாட்டோமே, நம்ம வாத்தியார் சொல்றதை செஞ்சிருவோம், இல்ல வேற யாராவது சொல்றதை செஞ்சிருவோம், நீ இதை பண்ணலன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது. இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு, மென்டல் டார்ச்சர், அவங்க மனநிலைமைய பாதிக்க வச்சிடுறாங்க. நீங்க பெண்களாக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க எல்லாம் சுய உதவி குழு வச்சிருக்கீங்களாமா? எவ்வளவு பேர் சுய உதவி குழுலாம் இருக்கீங்க? ஓரளவுக்கு இருக்கிறீங்க. அத போல ஒரு குரூப் வச்சுக்கோங்க, குரூப்ல பேசுங்க, இந்த குழுல பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்றது, நம்ம குழந்தைங்களை எப்படி, நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்களா குழந்தைங்கள? உன் பொண்ணைய நீ தான் நம்பணும், நீங்க பாதுகாக்குங்க. ஏன்னா உங்க நம்பிதான் அந்த பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க, அவங்கள நீங்க பாதுகாப்பா பாத்துக்குங்க. இதே கொடுமை ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் இது பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குதுன்னு, இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தாச்சு. அவங்களும் பாலியல் வன்கொடுமை பெரியவங்களாலேயோ குடும்பத்தாராலேயோ, யாராவது நண்பர்கள் உறவினர்கள் பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை, அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர் செய்யறாங்க. பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. அதை நீங்க கண்டிப்பா கவனமா பாருங்க, பேசுங்க. உங்க பசங்க எங்கன்னா போக மாட்டேன்னு அழுதா அனுப்பாதீங்க. நான் அம்மா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், என்னை கூட்டிட்டு போகாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கேளுங்க. ஏன்னா அங்க ஏதோ நடக்குதோ என்னமா இருக்கலாம், கேட்டு காது கொடுத்து கேளுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா போதை பழக்கம், இந்த குடி பழக்கம் வந்து நம்ம பசங்களை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கெட்டு போய் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கற அளவுக்கு வக்ர மனம் பிடிச்சவங்களா ஆயிட்டாங்க. அதனால உங்க வீட்டுல பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அழுகுறாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க நினைக்கலாம் இது எல்லா வீட்லயும் நடக்குது, நம்ம கம்முன்னு காது அதை கண்டுக்காம விட்டுணும்னு நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய கொடுமை அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது. அதனால அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த அவங்க தப்பா தொடறாங்க, அந்த அண்ணா தப்பா என்கிட்ட பேசுறாங்க, அந்த தாத்தா தப்பா என்ன பேசுறாரு தொடறாரு அப்படின்னா கவனிங்க. அதை கண்டிப்பா நீங்க உடனே நிறுத்தினாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்த குடிய பத்தியும் போதைய பத்தியும் எல்லாம் குழந்தைங்களை அதிகமா தாக்குது, பெண்கள் அதிகமா தாக்குது. இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இந்த கடையை மூடணும். வேற யாரா மூடுவாங்களா? வேற யாரும் மூட போறது இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் சொல்றாரு, முதல்ல இந்த கடைகள் எல்லாம் கண்டிப்பாக மூடி உங்களுடைய தாலியை காப்பாத்தணும், நம்ம குழந்தைங்களை காப்பாத்தணும், நம்ம பெண் குழந்தைங்களை காப்பாத்தணும். அதுக்காக தான் அவரு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. வேற இப்ப அவங்க இந்த பக்கத்துல விவசாய பூமி,
விவசாயம் தானே பண்றோம், வேற என்ன பண்றோமா? இந்த முண்டியம்பாக்க சக்கரை சுகர் மில்லை தவிர வேற ஏதாவது இருக்கா இங்க? எதுவும் கிடையாது. வேலைக்கு விவசாயம் பண்றோம். தண்ணியாவது ஒழுங்கா வருதா? எதுவும் கிடையாது. அத நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. திருவண்ணாமலையில தண்ணியை கொண்டு வந்து இந்த பனைமரத்து அங்க பனையபுரத்துல ரொப்புறது. அது ரொம்ப நாளாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நிறைய விவசாயம் பண்ணலாம். அந்த திட்டத்தை எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி வந்து 3 வயசா இருக்கும் போது அனௌன்ஸ் பண்ணாங்களா. அமைச்சர் சொல்றாரு, நீங்க 3 வயசா இருக்கும் போதே நாங்க இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்க வந்து அறிவிச்சிட்டோம். நீங்க அறிவிச்சீங்களே, செஞ்சீங்களா? 3 இப்ப அவருக்கு 55 வயசு ஆகுது, இன்னுமே செய்யவே இல்லை. 50 வருஷமா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. நடைமுறைப்படுத்திருந்தாலாவது விவசாயம் நல்லா இருந்திருக்கும். விவசாயம் நல்லா இருந்தாலாவது நம்ம பசங்க அந்த வேலையாவது செஞ்சு நல்லா பழச்சு ஏதோ ஒண்ணு இருப்பாங்க. வேலையும் இல்ல, படிப்பும் இல்ல, சும்மா எங்கேயாவது ஒரு மரத்து கீழே உட்காந்து குடிக்கிறது தான் ஒரே வேலை. அதை மட்டும் தான் செய்யறாங்க. அதை செஞ்சுட்டு அந்த இப்ப இந்த தீபாவளிக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல 700 கோடி 800 கோடி குடிச்சிருக்கிறாங்களாம். தீபாவளி 3 நாளுக்கு 700 கோடி. யார் பணம்? யார் பணம்? சொல்றீங்களா? நம்ம பணம் தான். அந்த 700 கோடியும் டாஸ்மாக் போச்சு. அதே காசை எடுத்துன்னு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மாசம் மாசம் அதானே பண்ணாங்க. 1000 ரூபாய் எந்த காசு? உங்க வீட்டுல இருந்து, உங்க பீரோல இருந்து, உங்க சுருக்கு பையில இருந்து எடுத்துன்னு போன 1000 ரூபாய் டாஸ்மாக் போச்சு. டாஸ்மாக் போன காசு திருப்பி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்தது. வந்து நீங்க எடுத்து வச்ச உடனே மறுபடியும் எங்க போச்சு? அதே டாஸ்மாக் தான் போச்சு. பருத்தி மூட்டை எடுத்து எங்க வச்சாங்க? கோடவுன்ல வச்சாங்க. கோடவுன்ல எடுத்து வேற எங்க வச்சாங்க? களத்துல வச்சாங்க. களத்துல இருந்து எங்க வச்சாங்க? மறுபடி வீட்டுல வச்சாங்க. வீட்டுல திருப்பி எங்க வச்சாங்க? கோடவுன்ல வச்சுட்டாங்க. அதேதான் உங்க காசு சுத்தி 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 வருது. இவ்வளோ போதையை கொடுத்து, குடிய கொடுத்து நம்ம பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் நடக்குது. எத்தனை குழந்தைங்களை கெடுத்து சீரடிக்கிறாங்க. எந்த கும்முடி பொடியில ஒரு குழந்தை அப்படிதான், அந்த பொண்ணு பாட்டி வீட்டுக்கு போயின்னு இருக்கு. அந்த குழந்தைய புடிச்சு எடுத்துன்னு போய் ஒருத்தன் கெடுத்து விட்டுட்டான். அப்புறம் கேட்டா அவனை கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து நீ முதல்ல கேஸ் எடுக்கலன்னா போமாட்டோம்னாங்க. அவங்க பொருளாளர் திலகமாமா அங்கேயே உக்காந்துட்டாங்க 3 நாள். அப்புறம் தான் கேஸ் எடுத்தாங்க. 3 வாரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம். அவன் சொல்றான், 4 நாள் நான் ஆந்திரால வேலை செய்வேன், இங்க நிறைய டாஸ்மாக்கு சாராய கிடைக்கிறதுனால 3 நாள் வருவேன், வந்து தமிழ்நாட்டுல குடிச்சிட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போவேன். இதுக்காக தமிழ்நாடு இருக்குது. ஆந்திரால சாராயம் கிடைக்கலன்னு இங்க வந்து குடிச்சிட்டு போறான். அவ்வளவு சாராயம் ஓடுது. எதுக்கு? இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு குடிக்கடையை திறந்து விட்டு நம்ம வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் குடிகாரன் ஆக்கிட்டு நம்ம குழந்தைங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு, அதாவது அவங்கள குழந்தைங்களோட வாழ்க்கையை குடிச்சவராகிட்டு 1000 ரூபாய் கொடுத்து சரி பண்ண பாக்குறீங்களா? எப்படி மன்னிப்போம்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எலெக்ஷன் போது உங்ககிட்ட வருவாங்க 1000 500 பட்டு புடவை, மூக்குத்தி, இட்லி பாத்திரம், குண்டா கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாம் வரும். வந்தவனே நல்லா கொடுப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, விக்கிரவாண்டியில புடவைய திருப்பி கொடுத்த கதையெல்லாம் நான் வீடியோவே பார்த்தேன். எங்களுக்கு வேணாங்க அந்த புடவெல்லாம், திருப்பி எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்து அனுப்புங்க. முதல்ல சாராய கடையை மூடு, நாங்க ஓட்டு போடுறோம். அதெல்லாம் மூட மாட்ட போய் தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் மூடாதவங்களா இனிமேல் மூட போறாங்க. அந்த சாராய கடையெல்லாம் போதை பழக்கம், குடிப்பழக்கம், இதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கிறதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னும் பெரிய பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கார். வேற யாரும் சொல்ல போறது இல்லை. அதனால நீங்க தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும். இந்த தேர்தல் போது ஞாபகம் வச்சுங்க, யாரு நீங்க கேட்காமையே உங்களுக்காக கிராமத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் வச்சுங்க. அது உங்க அண்ணன் தான் உங்களுக்காக கொண்டு வந்தார். உங்க அண்ணன் உங்களுக்காக தான் கொண்டு வந்தார். பிரசவம் வந்தா யாருக்கு போன் பண்ணுவீங்களோ இல்லையோ, அண்ணன் தம்பிக்கு பண்ணுவீங்களோ இல்லையோ, முதல்ல 108க்கு பண்ணீங்க. அதை கொண்டு வந்தவர் 108 ஆம்புலன்ஸ் கிராமம் வரைக்கும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தான். அதே போல எல்லா ஆஸ்பத்திரியும் நல்லா சரி பண்ணி நீங்க எல்லாம் போனவனே உடனே இலவச மருத்துவம் கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணி தான். டெலிவரி ஆனா புடவை கூட கொடுப்பாங்க. டெலிவரி இப்ப பிஹெச்சில இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல டெலிவரி ஆச்சு, புடவெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா புடவை கொடுக்கறது, பால் கொடுக்கறது, இந்த திட்டத்தை கொண்டு வந்தவரும் மருத்துவர் அன்புமணி தான். உங்களுக்காக தான் அதெல்லாம் செய்திருக்கிறாரு. மறக்காதீங்க. தேர்தல் போது இதை மறந்து போய் அவங்க என்னவோ அப்பதான் சமயம் சொல்லுவாங்க, நாங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்றோம்,
இதை படிப்படியா மூடிடுறோம். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு வேண்டியது அந்த ஒரு ஓட்டு போட்ட அப்புறம் உங்க பக்கமே வரமாட்டாங்க. உங்களுக்காக வரக்கூடியவர் மருத்துவர் அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற நம்ம அண்ணன் தம்பிங்க தான் உங்களுக்காக போராட்டம் பண்ண போறாங்க. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே அன்புமணி பின்னாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலையும் மாம்பழத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்னைக்குமே எங்க ஆதரவா இருங்க. உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம். எங்க வேணாலும் போராட தயாரா இருக்கிறோம். இப்ப கூட 4 நாளைக்கு சென்னையில போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம். 17ஆம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருக்காக? நம்ம பசங்களுக்காக தான். அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. எடுத்தாதான் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். நீ 10 பேர் இருந்தா 10 பேருக்கு சமைப்பீங்க, 2 பேர் இருந்தா 2 பேருக்கு சமைப்பீங்க, 100 பேர் இருந்தா தான் 100 பேருக்கு சமைப்பீங்க. நீங்க எத்தனை பேர்னே தெரியாம எப்படி அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போறீங்க? எதுவுமே தெரியாது. 100 பேர் இருந்தா 100 பேருக்கு சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும். 100 பேருக்கு இருக்கப்போ 2 பேர் சாப்பாடு பத்துமா? அதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 100 பேர் இருக்கோம், ஆனா சாப்பாடு 2 பேர் சாப்பாடு தான் நமக்கு போடுறாங்க. அதெல்லாம் இல்ல. ஒழுங்கா கணக்கு எடுங்க. கெடுத்து அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இடப்பங்கீடு, எங்க உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மகளிர் உரிமை நமக்கு கொடுக்கணும். நீங்க பாருங்க, MP MLA எலெக்ஷன் வந்து முடிஞ்சிரும். அதெல்லாம் நீங்க நல்லபடியா அன்புமணி அண்ணன் பின்னாடி ஓட்டு போட்டு அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. அடுத்தது உங்களுக்கான தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்னா கவுன்சிலர்லாம் நீங்க ஆகலாம். 50% பெண்களே ஆகலாம். உங்க ஊர்ல 20-30 வார்டு இருந்தா இல்ல 15 வார்டு பெண்கள் தான் வர முடியும். ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்கினா தாராளமா நீங்க வார்டு மெம்பர். எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம், எல்லாருமே வார்டு மெம்பர் ஆகலாம். நிறைய பேர் யூனியன் மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர். அது 5000 ஓட்டு, 500 ஓட்டு, 50,000 ஓட்டு. 50,000 ஓட்டு கவுன்சிலர் தெரியுமாமா? எல்லாருக்கும் நீங்க ஓட்டு போடுற இடத்துல இருந்து நீங்க உங்க ஊருக்கு ரோடு போட்டுக்கலாம், லைட் போட்டுக்கலாம், பஸ் விட்டுக்கலாம். உங்க கையில ஆட்சி வரும். ஏமா புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அதுல ஒற்றுமையாக இருந்து நீங்க எல்லாம் ஜெயிச்சீங்கன்னா உங்கள பாதி பேரு கண்டிப்பாக கவுன்சிலர் ஆகும், சேர்மனாக வரலாம். வந்தீங்கன்னா உங்க ஊருக்கு லைட் நீங்க போட்டுக்கலாம், உங்க ஊர் பாதுகாப்பு நீங்களே பாத்துக்கலாம். செய்றீங்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஏன் மேடையில் இருக்கவங்க சும்மா இருக்கீங்க? கை தூக்குறது இல்லையா? ஆல்ரெடி நீங்களும் கவுன்சிலரா? சரி, இருந்தா எல்லாரும் வரலாமா? இப்ப கூட தமிழ்நாட்டுல 70% பேர் மகளிர் தான் கவுன்சிலராகவும் வார்டு மெம்பராகவும் இருக்காங்க. 70% பேர். அப்ப 100 பேர்ல 70 பேர் பெண்களாவே இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் எந்த நிலைமை, பெண்கள் நினைச்சா முடியாது ஒண்ணும் கிடையாது. ஏதா இருக்கா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாமா இல்லையா? கொண்டு வந்தா சாராய கடைக்கு ஒரு பூட்டு, போதைக்கு ஒரு பூட்டு, கள்ளச்சாராயத்துக்கு ஒரு பூட்டு. கள்ளச்சாராயனாலும் இங்கதானா, கள்ளச்சாராயனாலும் இந்த விழுப்புரத்துல கொஞ்சம் பேர் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, கள்ளக்குறிச்சியிலே இறந்துருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தையும் ஒழிச்சு எல்லாமே சரி பண்ணிட்டு மகளிர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதே போல நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கு, வேலைக்கு, இலவச மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, என்றுமே உங்கள் பின்னால் சிங்க பெண்களே, உங்க பின்னால அன்புமணியோடைய தங்கைகள் எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஒரு அரை நாள் எங்களோட இருந்து எங்களோட உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், என்ன பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம். சிரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நல்லா வயிறார சாப்பிட்டு வாங்க, நிறைய போட்டோ எடுத்துக்கலாம். நல்லபடியா எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. எப்பயுமே திருப்பி உங்ககிட்ட நாங்க வருவோம். அதே சமயம் உங்களோட நாங்க மட்டும்தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு பொய் புரட்டுக்கு ஏமாறாதீங்க. அன்புமணி அண்ணன் பின்னால் தங்கைகளாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற கொஞ்சம் எல்லாமே உட்காருங்க. பக்கத்துல உணவு இருக்குது, சைவ உணவு வெளியில இருக்குது. எல்லாமே அமைதியா இருந்துட்டு அன்னி கூட போட்டோ எடுத்துட்டு எல்லாம் போகலாம். எல்லாம் அப்படியே அங்கங்கே உட்காருங்க. மேடையில போட்டோ எடுத்துட்டு போகலாம். என்ன நீங்க எல்லாமே எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். எல்லாம் பொறுமையா போய் சாப்பிடலாம். போட்டோ எடுத்துட்டு மணி 12:45 தான் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடலாம். எல்லாம் போட்டோ எடுத்துங்க. ஏப்பா போடுறது ஏப்பா சின்ன சின்ன ப்ரோக்ராம் போடுப்பா.